ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கடினமாக முயற்சி செய்தாலும் வெற்றி பெற முடியாது என்று நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? வாழ்க்கை உங்களை தொடர்ந்து வீழ்த்துகிறது, ஆனால் உதவ யாரும் இல்லை என்று. இது மனு என்ற சிறுவனின் கதை. எல்லா நம்பிக்கையும் இழந்த ஒரு சிறுவன். மனு எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்தான். அவன் பள்ளியில் போராடினான், எல்லா பந்தயங்களிலும் தோற்றான். அவனுக்கு நண்பர்கள் இல்லை. அவனுடைய ஆசிரியர்கள் அவனை திட்டினார்கள். அவனுடைய வகுப்பு தோழர்கள் அவனை கேலி செய்தார்கள். அவன் முற்றிலும் தனிமையாக உணர்ந்தான். ஒரு மாலை வேளையில் கனத்த இதயத்துடன் அவன் ஒரு நதிக்கரைக்கு நடந்து சென்றான். விட்டு கொடுக்க தயாராக இருந்தான். நான் எப்போதும் தோல்வியடைந்தால் முயற்சி செய்வதில் என்ன பயன் என்று அவன் நினைத்தான். ஆனால் அப்போதுதான் ஒரு வயதான துறவி ஒரு சிறிய விளக்கை ஏந்தி வந்தார். துறவி அவன் அருகில் அமர்ந்து மெதுவாக கேட்டார், என் குழந்தையே, நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? மனு கண்ணீரை துடைத்தான். நான் எல்லாவற்றிலும் தோல்வி அடைகிறேன். யாரும் என்னை பற்றி கவலைப்படுவதில்லை. இனிமேல் நான் முயற்சி செய்ய விரும்பவில்லை. துறவி சிரித்து கொண்டே, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்றார். ஒரு முறை ஒரு இளைஞன் புத்தரிடம் சென்று, என் வாழ்க்கை பிரச்சனைகளால் நிறைந்துள்ளது. நான் என்ன செய்தாலும் நான் கஷ்டப்படுகிறேன் என்றார். புத்தர் அவருக்கு ஒரு கைப்பிடி உப்பை கொடுத்து ஒரு சிறிய கோப்பை தண்ணீரில் போட சொன்னார். அந்த இளைஞன் அதை ருசித்து பார்த்து துப்பினான். இது மிகவும் கசப்பாக இருக்கிறது என்று அவர் கூறினார். பின்னர் புத்தர் அவரை ஒரு பெரிய ஏரிக்கு அழைத்து சென்று அதே அளவு உப்பை அதில் ஊற்றினார். இப்போது ஏரியிலிருந்து குடி என்று அவர் கூறினார். அந்த இளைஞன் குடித்துவிட்டு அது நன்னீர் என்பதை உணர்ந்தான். புத்தர் சிரித்து கொண்டே, உப்பு துன்பத்தை போன்றது. அது எப்போதும் இருக்கும். ஆனால் நாம் அதை எப்படி உணர்கிறோம் என்பது நாம் அதற்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்தது. உங்கள் இதயம் சிறியதாக இருந்தால் பிரச்சனைகள் மிக பெரியதாக உணரும். ஆனால் நீங்கள் உங்கள் இதயத்தை திறந்தால் பிரச்சனைகள் உங்களை கட்டுப்படுத்தாது. துறவி மனுவை பார்த்தார். உங்கள் தோல்விகள் அந்த உப்பை போன்றவை. இப்போது நீங்கள் அவற்றை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பதால் அவை அதிகமாக உணர்கின்றன. ஆனால் நீங்கள் தொடர்ந்து சென்றால், உங்கள் இதயத்தை திறந்தால் அவை அவ்வளவு கனமாக உணராது. மனு ஆழ்ந்த சிந்தனையில் நதியை பார்த்தான். ஆனால் நான் தனியாக இருக்கிறேன் என்று அவர் கிசுகிசுத்தார். துறவி விளக்கை அவனிடம் கொடுத்தார். இருளில் கூட ஒரு சிறிய ஒளி இருக்கும். நடந்து கொண்டே இருங்கள், வாழ்க்கை உங்களை வழி நடத்தும் என்றார். அன்றிரவு மனு திடீரென்று மகிழ்ச்சியாக உணரவில்லை. அவரது பிரச்சனைகள் மறைந்து விடவில்லை. ஆனால் மறுநாள் அவர் ஒரு சிறிய மாற்றத்தை தேர்வு செய்தார். ஆசிரியரிடம் ஒரு சந்தேகத்தை கேட்க வகுப்பிற்கு பிறகு தங்கினார். ஓடுவதில் அவர் கொஞ்சம் கடினமாக முயற்சித்தார். ஒரு நாள் ஒரு வயதான கடைக்காரருக்கு கனமான பைகளை எடுத்து செல்ல அவர் உதவினார். கடைக்காரர் சிரித்து கொண்டே, நீ ஒரு அன்பான பையன், உனக்கு எப்போதாவது உணவு தேவைப்பட்டால் என் கடைக்கு வா என்றார். அன்று மாலை பசியும் களைப்பும் கொண்ட மனு அங்கு சென்றார். கடைக்காரர் அவருக்கு உணவு கொடுத்து சிறிய வேலைகளுக்கு உதவ அனுமதித்தார். அதற்கு பதிலாக மனுவுக்கு உணவு, கொஞ்சம் பணம் மற்றும் அவர் மதிப்பு மிக்கவராக உணரும் இடம் கிடைத்தது. காலப்போக்கில் அவர் நல்லவர்களை சந்தித்தார். ஒரு மூத்த மாணவர் அவருக்கு படிக்க உதவினார். ஒரு ஆசிரியர் அவரது முயற்சிகளை கவனித்தார். மெதுவாக அவரது வாழ்க்கை மாறத் தொடங்கியது. ஒரு இரவு அவர் தனது சிறிய அறையில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றிய போது துறவியின் வார்த்தைகள் அவருக்கு நினைவுக்கு வந்தன. வெளிச்சம் எப்போதும் இருந்தது. அவன்
ஒளியின் திசையில் நடந்து கொண்டே இருக்க வேண்டியது இருந்தது என்று அவன் உணர்ந்தான். வாழ்க்கை போராட்டங்களால் நிறைந்தது. ஆனால் எந்த தோல்வியும் என்றென்றும் நீடிக்காது, நீங்கள் அதை அனுமதிக்காவிட்டால். இப்போது எவ்வளவு இருட்டாக உணர்ந்தாலும் இதை நினைவில் கொள்ளுங்கள். ஆழ்ந்த இரவில் கூட எப்போதும் ஒரு விளக்கு எரிய காத்திருக்கிறது. இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டால் இன்று இதை கேட்க வேண்டிய ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது என்று நீங்கள் நம்பினால் அந்த லைக் பட்டனை அழுத்தி மேலும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏனென்றால் சில நேரங்களில் நமக்கு தேவையானது நம் வழியை கண்டுபிடிக்க ஒரு சிறிய வெளிச்சம் மட்டுமே. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.